ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இந்த வேகாத மதுரை வெயிலில் உங்களுக்கு என்ன ஸ்பெஷலான வண்டி ரிவ்யூ எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி எலக்ட்ரிக் கேட்டகரியில் 7 சீட்டர்ஸ் என்னென்ன வண்டி இருக்குங்க இந்தியாவில் இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. விரல் விட்டு என்னா கூட வராது. என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியா கரன்ஸ் கிளாவிஸ் EV முதல்ல எடுத்துக்கலாம். அதுபோக மஹிந்திராவோட XEV 9S நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் இதையும் தாண்டி அதர் பிராண்ட்ஸ், அதாவது ஃபாரின்லேருந்து புதுசாக ஒரு பிராண்ட் வந்து இறங்கியிருக்குங்க. வியட்நாம்லேருந்து வின்ஃபாஸ்டோடைய புது VF MPV 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 சீட்டர் எலக்ட்ரிக் MPV முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வெளியாச்சு. இதனுடைய ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 24,50,000 அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்கில் வருதுங்க. ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, பேட்டரி ஸ்பெக்ஸ் எப்படி இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, மெயினாக வியட்நாம்லேருந்து வந்த இந்த வண்டி இது வந்து இந்தியாவில் இருக்கிற மீதி வண்டியோட இது வந்து கம்பீட் எந்த அளவுக்கு பண்ணுது அதை வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ நம்ம ஊரில் நம்ம மதுரையில் இந்த வண்டி நம்ம வந்து ப்ராப்பராக டிரைவ் ரிவ்யூ பண்ணி உங்களுக்காக நான் எடுத்து வர போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், வண்டி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிவ்யூமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஓகே, ஸோ வின்ஃபாஸ்ட் வந்து கிளைம் பண்ணுறது என்னன்னா, இது வந்து பியூர்லி கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டான கம்ஃபர்டபுளான ஒரு 7 சீட்டராக இருக்கும். அதில் எந்த குறையும் இருக்காது அப்படின்னு கேரண்டியாக சொல்கிறாங்க. வாங்க அந்த மாதிரி இருக்கா அதை வந்து பார்த்துலாம். இன்றைக்கி இந்த MPV நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது மதுரையை சேர்ந்த லோட்டஸ் வின்ஃபாஸ்ட் ஷோரூம். ஆனால் அவங்க மதுரையில் இருந்தாலுமே ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்க டெஸ்ட் ட்ரைவ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தாராளமாக தயாராக இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் வேணாலும் அவங்க தாராளமாக வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க. டோன்ட் வரி. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ வின்ஃபாஸ்டோடைய கார்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்க நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட டெஸ்ட் ட்ரைவ்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ எஸ், வாங்க உள்ளே போயிடலாமா. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ், டிரைவ் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம தமிழில் டீட்டெயில் எடுத்து வந்துருக்கோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கொண்டு வந்துருக்கோம். அதனால் அதுலேயும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ உள்ளே போயிடலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்மளுடைய முதல் வின்ஃபாஸ்ட் கார் ரிவ்யூ. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற 7 சீட்டர். இந்த வண்டியோடைய பேரே கொஞ்சம் யூனிக் தாங்க. ஏன்னா வந்து ஒரு பேராக இதை வந்து வைக்காமல் ஆல்ஃபா நியூமெரிக் டைப்பில் வச்சுருக்காங்க. அதாவது வண்டி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா VF MPV 7, அவ்வளோதான் இந்த வண்டியோட பேர். ஓகே, இது VF MPV 7ங்கிறது இது வந்து ஓன் போர்டு, அதாவது ப்ரைவேட் யூசர்ஸ் வாங்குற வண்டி. இதே பாடி ஷேப்பில் லிமோ க்ரீன் அப்படிங்கிற ஒரு வண்டி இதே மாதிரி விட்டுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டாக்ஸி பர்பஸஸ். ஓகே, டூரிசம் டாக்ஸி பர்பஸுக்கு அந்த வண்டி கிடைக்கும். ஆனால் ரெண்டு வண்டியும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே சேமாக தான் இருக்குது. வண்டியோடைய டைமென்ஷன்ஸு, பாடி டைப்பு, ஷேப்பு, டிசைன் எல்லாமே ஆல்மோஸ்ட் அப்படியே சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வண்டியோடைய ஓவரால் ஆர்கிடெக்சர் அண்ட் வண்டியோடைய லென்த் அதை பற்றி பேசிடலாம், டைமென்ஷன்ஸ். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெரிய வண்டி, 4740 mm நீளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல கேபின் கம்ஃபர்ட் இருக்கும் அப்படின்னு தான் வந்து வின்ஃபாஸ்ட்டும் கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் அதுபோக இது வந்து யூஸ்வலான ஆர்கிடெக்சர் தான். உங்களுக்கு வந்து பாடி ஆன் ஃப்ரேம் டைப் கிடையாது. இது வந்து பியூர்லி மோனோகாக் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃப்ரண்ட் வீல் டிரைவ் பேஸ்ட் எலக்ட்ரிக் MPV. ஸோ அது ஒரு காமனான விஷயம் தான். ஆனால் வண்டியோடைய பேட்டரி ஸ்பெக்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவே இருக்கும். ஓகே, அதாவது பேட்டரி ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 60.13 kWh LFP லித்தியம் அயான் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. 517 கிலோமீட்டர் ஒரு சார்ஜ் ஓடும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் எனிவே ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸில் நம்ம ஒரு 450, 460 அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனிவே ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அது தெரியும். ஓகே, ஆனால் மற்றபடி வண்டி பார்க்குறதுக்கு ஆக்சுவலி அட்ராக்டிவாக தான் இருக்குது. காரணம் வின்ஃபாஸ்டோடைய மீதி கார்ஸுமே அட்ராக்டிவாக நல்லாவே தான் இருக்குங்க. ஆல்ரைட், ஓவரால் பவர் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 204 PS மேக்ஸிமம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வண்டியோடைய எலக்ட்ரிக் மோட்டர். ஆனால் சேட்லி பானட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஃப்ரங்க் ஸ்டோரேஜ் எதுவும் கிடையாது. இந்த பானட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வண்டியோடைய மோட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. மீதி ஹார்ட்வேர் விஷயங்கள் தான் இருக்குது. ஃப்ரங்க் ஸ்டோரேஜ் அவங்க ஃபோக்கஸே பண்ணலை. பட் எனிவே இந்த வண்டியோட ஓவரால் பேட்டரி பேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கான வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. அந்த வகையில் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் LFP பேட்டரி பேக்குங்கிறதுனால லைஃபும் நல்லாவே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் வண்டியோடைய பேட்டரி, மோட்டர் இதெல்லாம் பற்றி. ரைட், இப்போ அடுத்தது லுக்ஸுக்கு வரலாமா. ஸோ வண்டியோடைய டைமென்ஷன்ஸ், சைஸை நான் வந்து சொல்லிட்டேன். வண்டி ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ஒரு ரெகுலர் நார்மல் MPV மாதிரி இல்லை, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாகவே இருக்குது. காரணம் வின்ஃபாஸ்டோடைய அந்த V சிக்னேச்சர் டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லா பக்கமும் நம்மளால் பார்க்க முடியும். ஃப்ரண்ட்டில் நீங்கள் இங்கே லோகோலேருந்து எடுத்துக்கலாமே, லோகோவே V தான். ஓகே, ஆனால் லோகோலேருந்து வரக்கூடிய அந்த LED DRLஸுமே V ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தனியாக யூனிக்காக தெரியுது. அண்ட் அதுவே வந்து மல்டி ஃபங்க்ஷன் LED DRLஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகுது. ஸோ அது ஒரு நல்ல ஹைலைட்டான பாயிண்ட்டாக படுதுங்க. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் ஆஸ் யூஷுவல் இப்போ வர ட்ரெண்ட் மாதிரியே கீழே வந்துருச்சு. LED DRLஸுக்கு கீழே தனியாக ஸ்ப்ளிட் ஹெட்லாம்ப்ஸாக கொடுக்குறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் யூனிட்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தனியாகவே தெரியுதுங்க. ஆனால் சேட்லி இந்த வண்டியில் ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா சிஸ்டம், எடாஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே ஃப்ரண்ட் பம்பரில் நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரண்ட் கேமராக்கான ஒரு ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கேமராக்கான வந்து ஒரு மவுண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா இதில் நீங்கள் வந்து 360 டிகிரி கேமராவை ஆக்சசரிஸாக ஃபிட்டிங் பண்ண முடியாது. காரணம் இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். மேலும் அந்த மாதிரி 360 எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணிங்கன்னா வாரண்ட்டி இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃபியூச்சரில் இவங்க இன்னொரு ஒரு டாப் மாடல் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். வித் 360 டிகிரி கேமரா இன்னும் பெட்டர் ஃபீச்சர்ஸோடு வரும் அப்படின்னா எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வண்டி அதுக்கேற்ற மாதிரி தான் தயார் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஆக்சுவலி ஒரு மிட் லெவல் வேரியண்ட் மாதிரி தான். ஓவரால் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் லெவல் வேரியண்ட் மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவில் ஆடம்பரம், ரொம்ப அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸ் அப்படின்லாம் இந்த வண்டியில் இருக்காது. மெயின்லி கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்ட் வண்டி அப்படின்னு தான் வந்து வின்ஃபாஸ்ட்டே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். வண்டியோடைய ஓவரால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆக்சுவலி இம்ப்ரெசிவாகவே இருக்குது. ஸோ 180 mm ரஃப்லி கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்மளால் ப்ராக்டிக்கல் கிரவுண்ட் கிளியரன்ஸாக எதிர்பார்க்க முடியும். வண்டி நல்ல பெரிய வண்டிங்கிறதுனால கொஞ்சம் சாஃப்ட் ரோட், என்ன சொல்கிறதுங்க, பேட் ரோட்ஸில் சாஃப்டாக ஓட்டுறது பெட்டர். அதுக்கப்புறம் வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெரிய வீல்ஸ் தான். இந்த கேட்டகரிக்கு இது கொஞ்சம் பெரிய சைஸ் வீல்ஸ்னு தான் சொல்ல முடியும். 19 inch அலாய் வீல்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. ஓகே, 235/50 R19 அதுதான் அலாய் வீல்ஸோடைய சைஸாக கொடுத்துருக்காங்க. இது எம்பிவியாக இருந்தாலும் எம்பிவி கேட்டகரியிலே இருக்கிறதுலே பெரிய சைஸ் அலாய் வீல்ஸ் இந்த வண்டியில் தான் நம்மளால் பார்க்க முடியும். சரியா, அதுக்கேற்ற மாதிரியான லோ ப்ரொஃபைல் டயர்ஸ் தான் இருந்தாலும் ரைடு குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வந்து கிளைம் பண்ணுறாங்க வின்ஃபாஸ்ட். ஸோ நம்ம ஓட்டி பார்க்கும்போது அது தெரியும். இதில் இந்த அலாய் வீல்ஸ் இருக்கு இல்லையா, பிளாக் கலர் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுவே லிமோ கிரீன் மாடல், அந்த டாக்ஸி பர்பஸ்க்கான அந்த வேரியண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கவர்ஸ் தான் வரும். அதுவுமே டியூவல் டோன் வீல் கவர்ஸ் தான் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. ரைட், அண்ட் ஓவரால் பாடி கிளாடிங் நீங்கள் பார்க்கலாம். ஒரு எஸ்யூவியோடைய டிசைன் மாதிரியே ஃபுல் ஆல்ரவுண்ட் பாடி கிளாடிங் அண்ட் ஃபுல் பிளாக் வீல் ஆர்ச்சஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்குது. அண்ட் வின்ஃபாஸ்டோடைய மீதி கார்ஸில் இல்லாத மாதிரி இதில் ப்ராப்பர் டோர் ஹேண்டில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃப்ளஷ் ஃபிட்டிங் டைப்பெல்லாம் இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃபாரின் மார்க்கெட்ஸில் அந்த ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது ஃப்யூச்சரில் இனிமேலும் வரக்கூடிய வின்ஃபாஸ்டோடைய கார்ஸ்லையும் இதே மாதிரி நார்மல் டோர் ஹேண்டில்ஸ் தான் வரும். இது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆங்கிள்ஸில் இது வந்து டாடா சஃபாரி ஞாபகப்படுத்துது. ஓகே, இந்த ஆங்கிளில் பர்டிகுலர்லி பார்க்கும்போது கரெக்டு தானே, டாடா சஃபாரி ஞாபகம் வருது. காரணம் அதே மாதிரி இந்த ஃபுல் ரேப் அரவுண்ட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இதில் மல்டி ஃபங்க்ஷன் டைல் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க, எல்இடிஸ். அண்ட் வின்ஃபாஸ்டோடைய அந்த வி ஷேப் இங்கேயும் உங்களால் பார்க்க முடியும். தனியாக தெரியுது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற லோகோக்கு கீழே வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற பிராண்டிங் ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய பெயர் இந்த இடத்துல கார்னரில் வருது, VF MPV7. அதுதான் வண்டியோடைய ஆக்சுவல் பெயர். வேலை இந்த வண்டிக்கு இதை தவிர இன்னும் பெட்டரான ஒரு பேர் வச்சுருந்துக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. பட் எனிவே லுக்ஸில் எந்த குறையும் இல்லை. வண்டி பார்க்கவும் நல்லாயிருக்கு. ஓவரால் ஒரு மினி டாடா சஃபாரி மாதிரி ஒரு லுக் வந்து தருது பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது. ஆல்ரைட், அண்ட் இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 360 டிகிரி கேமரா இல்லை, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் ரியர் பம்பரில் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. அதுவுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. ஆல்ரைட், அண்ட் மேலே ரூஃபில் பார்க்கும்போது தான் சில சேடான விஷயங்கள் பார்க்க தெரியும். இங்கே ஷார்க் ஃபின் ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க, பட் சன்ரூஃப் இல்லை. அண்ட் அதே மாதிரி ரூஃப் ரெயில்ஸும் இல்லை. ரூஃப் ரெயில்ஸ் அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்தே கொடுக்கல. அண்ட் சன்ரூஃப் கிடையாது. நம்ம ஊரில் சன்ரூஃப் பிரியர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருக்கும் இந்த வண்டியோடைய ஃபீச்சர்ஸ். இந்த வின்ஃபாஸ்ட் VF MPV7 பொறுத்தவரை சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஓகே, இது வந்து லேட்டஸ்ட்டான ஒரு MPV அப்படின்னு இருக்கும்போது EV கேட்டகரியில் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ஹையஸ்ட் பவர் கெப்பாசிட்டி சார்ஜிங் எப்படி இருக்குமோ அதே அளவு கொடுத்துருக்காங்க. DC ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த வண்டியை பொறுத்தவரை 80 kW DC ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அரை மணி நேரத்துக்கு நீங்கள் DC ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டிங்கன்னா 100 kW உங்களுக்கு வந்து 70% 80% வரைக்குமே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகிடும். அந்த ஒரு பாசிட்டிவிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது தவிர ரெகுலர் AC சார்ஜிங் கெப்பாசிட்டியும் இருக்குது. அண்ட் வீட்டில் நீங்கள் சார்ஜிங் பொறுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். 7.2 kW AC சார்ஜராக வந்து ஒரு மீடியம் ஸ்லோ சார்ஜராக வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அதில் சார்ஜ் போட்டிங்கன்னா எப்படியும் மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 6 hours 7 hours கிட்ட ஆகும் ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆகிறதுக்கு. அது ஒரு தெரிஞ்ச விஷயம். சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய இங்கே ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து AC அண்ட் DC ரெண்டு சார்ஜிங்க்குமே மல்டி கெப்பாசிட்டி சார்ஜராக தான் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பின்னு. ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ஃபிட்டிங் பண்ணி சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இந்த VF MPV7 உடைய கீ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இன்டீரியருக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா வெரி லைட் வெயிட்டாக இருக்குது. V அப்படிங்கிற சிம்பிள் இந்த சைடில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்கிங், லாக்கிங் அண்ட் பூட்டு ஆக்சஸ் அதுக்கான பட்டன் தான் இருக்குது. டோன்ட் வரிங்க, இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் டெயில்கேட் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. பட் இது வந்து பூட் அன்லாக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த பட்டன். ஓகே, ஸோ இது நீங்கள் இப்படியே அன்லாக் பண்ணலாம், அல்லது இதில் வந்து ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற அந்த ரிக்வெஸ்ட் சென்சர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங் RVMs இருக்குது.
ரைட். ஸோ கேபினை திறந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு வெரி சிம்பிளான இன்டீரியர் லேஅவுட் தான் உங்களால் பார்க்க முடியும். வின்ஃபாஸ்டோடைய மீதி கார்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே அப்படின்னு ஒன்று இருக்காது. ஓகே, அதே மாதிரி தான் இந்த வண்டிக்கும் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே இந்த சென்டர் டச் ஸ்க்ரீன் தான். ஓகே, அதில் தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல குவாலிட்டியான இன்டீரியர் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இதில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் கொஞ்சம் நல்ல பெரிய சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸோடைய அப்போல்சரி நீங்கள் பார்க்கலாம், பிளாக் அண்ட் ப்ரௌன் அப்படிங்கிற காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி டார்க் டேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஆனால் பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கிடையாது, என்டையர்லி மேனுவல் தான். ரைட். ஸோ ஸ்லைடிங், ஹைட் அட்ஜஸ்ட் எல்லாமே பியூர்லி மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. அது உங்களால் பார்க்க முடியும். சீட்டிங் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்சரியோட குவாலிட்டி ஃபுல்லி லெதரட் அப்போல்சரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்டு ஸ்டிச் லைன்ஸும் நல்லாவே இருக்குது. சாஃப்டான மெட்டீரியல், நல்ல சைடு போல்ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. உட்காரதுக்கு எல்லாருக்குமே, எல்லா ஹைட்டு வாரியான மக்களுக்குமே இது நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரைட். அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் இதில் நான் வந்து பார்த்தேன். ஸோ நல்ல நீட்டான ஃபுட் பெடல் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், தனியாக பெரிய டெட் பெடல் ஒன்று லெஃப்ட் காலுக்கு கொடுத்துருக்காங்க. ரியலி நைஸுங்க. ஓகே, அண்ட் டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. எந்த ஒரு ஆடம்பரம் எதுவுமே இல்லை. இங்கே மட்டும்தான் அந்த டிசைனான ஒரு சில்வர் பேட்டர்ன் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிசைன் வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே, அண்ட் இது ஃபுல்லாகவே லெதரட் இந்த ப்ரௌன் கலர் இதுதான் கொடுத்துருக்காங்க ரேப்பிங் ஆம்ரெஸ்ட் ஏரியாவில். அதுவும் வந்து கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உட்காந்து பார்க்கலாம் வாங்க இப்போ. ஓகே, ரைட். ஸோ இதோ வந்துட்டேன். இப்போ என்னென்னா, இது நான் வண்டி ஆனே பண்ணல, ஆனால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணேன்னா, பிரேக் மட்டும் ப்ரெஸ் பண்ணேன். காலில் பிரேக் பெடலில் மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணேன், வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காரணம், இந்த வண்டிக்கு தனியாக பட்டன் ஸ்டார்ட்டு அப்படிங்கிற விஷயம்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு ஆக்சஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மெயினாக எல்லாமே இந்த வண்டியோடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமை பேஸ் பண்ணி மட்டுமே தான் இருக்கும். வேறு எதுலையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கான ஷார்ட்கட்ஸுமே பெருசாக எதுவும் கொடுக்கலங்கிறது தான் நான் வந்து நினைக்கிறேன். ரைட். இப்போது வாங்க, டேஷ்போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டெஸ்லா இன்ஸ்பயர்டான ஒரு டிசைன், வெரி சிம்பிள், வெரி மினிமலிஸ்டிக் தீம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எக்ஸ்ட்ரா அதிகமாக பட்டன்ஸும் எதுவும் அதிகமாக கொடுக்கல. அண்ட் ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு தனியாக எதுவுமே கொடுக்கல. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரீதியான டிஸ்பிளே விஷயங்கள், இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் இந்த சைடில் ரைட் சைடு பகுதியில் ஃபுல்லாக எப்போவுமே பர்மனெண்ட்டாக டிஸ்பிளேலேயே தான் இருக்கும். அதில் நீங்கள் ஆக்சஸும் சில விஷயங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம், சார்ஜ் 28% இருக்குது. அதுக்கு 126 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரேஞ்ச் விஷயம். அண்ட் மீதி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் இதில் என்ன மோடில் இருக்குது, வண்டி என்ன டிரைவிங் மோடில் இருக்குது, ஹேண்ட் பிரேக் வந்து ஆனில் இருக்கா, ஆட்டோ ஹோல்டில் ஆனில் இருக்கா, மீதி எல்லாமே இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் கேமரா உட்பட, மிரர்ஸ் கண்ட்ரோல்ஸ் உட்பட, டோர் லாக்ஸ் எல்லாமே இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுதான் மெயினான இந்த வண்டியோடைய மூளை, இதயம் எல்லாமே. சரியா? ரைட். ஸோ ரிவர்ஸ் கேமரா இருக்குது. சாட்லி 360 கொடுக்கல, பட் ரிவர்ஸ் கேமராவுடைய குவாலிட்டி பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் என்ன சொல்கிறதுங்க, ஃபுல் வைட் ஸ்க்ரீன்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டான கிளாரிட்டி ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அண்ட் இது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டோர் லாக்ஸ் அண்ட் அன்லாக்ஸ். ஓகே, அன்லாக் லாக்கு அண்ட் மிரரோடைய கண்ட்ரோல்ஸ். மிரர் கண்ட்ரோல் இதுலேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஃபோல்டிங் அதுவுமே நீங்கள் பண்ணுற மாதிரி ஃபோல்டு. ஸோ ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா ஃபோல்டு ஆகிரும். அண்ட் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு இங்கே டோர் பேடில் ஜாய்ஸ்டிக்கே இல்லை. பார்த்தீங்களா? இந்த வழக்கமாக ஜாய்ஸ்டிக் இருக்கும் எலக்ட்ரிக் வார்வியம்ஸுக்கு, அதுக்குமே இல்லை. அதையுமே நீங்கள் இதில் தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வெஹிக்கிளோடைய செட்டிங்ஸ்குள்ளே, அதாவது மெயின் மெனுக்குள்ளே போய் வெஹிக்கிள் அண்ட் டிரைவ் அப்படிங்கிற செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா, இப்போது நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எப்படி எந்த மிரர் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான ஜாய்ஸ்டிக் இங்கே டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் டச் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்க, இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேட்லி இதுக்கு ஒரு ஃபிசிக்கலாக கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு காம்ப்ளிகேஷன், இந்த காம்ப்ளிகேஷன் வந்து குறைஞ்சிருக்கும். பட் எனிவே இது என்றைக்கா ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான், அதனால் மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஓகே, தென் ஃபோல்டு போத் அது எல்லாமே ஃபுல்லாகவே நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக மீதி இத்தனை விஷயம் இருக்குது இங்கே. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவ் உள்ள போனீங்கன்னா இது டிரைவ் மோட்ஸ். ஓகே, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் எந்த லெவலில் இருக்கணும், டிரைவ் மோட் உங்களுக்கு என்ன நார்மல், ஸ்போர்ட், ஈக்கோ. ஆனால் இன்னும் பெட்டராக ஆக்சஸ் பண்ணணும், ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமராவோடைய இது செட்டிங். இது வந்து செக்யூரிட்டி அண்ட் லாக்கிங், லைட் அண்ட் லாக்கு, ஸ்பீட் சென்சிட்டிவ் டோர் லாக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட்டிங் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து ட்ரிப் மீட்டர் இன்ஃபர்மேஷன், லைட்ஸ் அண்ட் வைப்பர்ஸ், ஹெட்லேம்ப் லெவலிங் கூட நீங்கள் இதில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். வைப்பர் சர்வீஸ் மோட், ஆட்டோ ரியர் வைப்பர், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிரர் கண்ட்ரோல். ஓகே, இது எல்லாமே இதில் தான் இருக்குது. அது போக மெயின் ஸ்க்ரீனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீன்.
ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டேட்டு டைமு கேலண்டர் அது எல்லாமே கிடச்சிருது. அண்ட் இதில் உங்களுக்கு ஒயர்லெஸ் அண்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கிடைக்குது. 360 கேமரா இல்லை, பட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடைக்குது. கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதுவும் இல்லை, பட் ஸ்டில் ஓகே. உங்களுக்கு வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசியும் நீங்கள் ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது, சுத்தமாக இல்லை. நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமை பேஸ் பண்ணி மட்டுமே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ரியருக்கு தனி செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபேன் ஸ்பீடுக்கு மட்டும். ஓகே, ரியர் ஏசி அதாவது தேர்ட் ரோவுக்கு இருக்கிறவங்களுக்கு தனியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் மோட் கண்ட்ரோலு, டெம்பரேச்சர் எல்லாமே இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஏசி தான், ஆனால் டியூவல் ஜோன் இல்லை, சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் ஏசி மட்டும் தான் கிடைக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. பட் ஓகேங்க, தேவையான ஃபர்ஸ்ட் ஃப்ரீ நேச்சர் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். என்னென்னா இதுக்கான ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம், அட்லீஸ்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. அது ஒன்று தான் என்னுடைய கருத்தாக இருக்குது, மற்றபடி இட் இஸ் ஆல் குட். தென் ஸ்டேரிங் வீலுக்கு வரலாம். ஸோ ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா லெதர் ராப்ட் ஸ்டேரிங் வீல் நல்லா இருக்குது. ஃப்ளாட் பாட்டம் டைப்பில் கொடுத்துருக்காங்க, நல்லா கம்ஃபர்டபுளான ஸ்டேரிங் வீல் தான். மேலும் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்ல ரேஞ்ச் இருக்குது. ஸோ டில்ட் நல்லாயிருக்கு, ஸ்ப்ரிங் லோடுது, விட்டாலே அப்படி மேலே போயிடுது. அண்ட் இழுத்தோன்னா இவ்வளோ தூரம் பக்கத்தில் வருது, ஆனால் ரொம்ப பக்கத்தில் வந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம், ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். தென் இதனுடைய வைப்பர் அண்ட் ஹெட்லாம்ப் ஸ்டாக்குமே கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு மவுண்டிங் தான். ஏன்னா ரெண்டையுமே ஒன்றா சேர்ந்து கம்பைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஹெட்லாம்ப் ஸ்டாக்ஸ்லேயே தான் வைப்பர் கண்ட்ரோல்ஸும் வச்சுருக்காங்க. அது வந்து ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸும் இருக்குது, ஆட்டோ வைப்பர்ஸும் இருக்குது. ஸோ அந்த வகையில் ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்கிறது ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இட்ஸ் ஆல் குட். ஸோ இங்கே வைப்பர் இருக்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், மோட் செலக்டர், டிரைவிங் செலக்டர். ஓகே, ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் அண்ட் பார்க்கிங். அதை வந்து இந்த மாதிரி ஹேண்ட் கியர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே தள்ளினா ரிவர்ஸ், கீழே தள்ளினா நியூட்ரல், சைடில் ப்ரெஸ் பண்ணால் பார்க்கிங். இப்படி தான் இருக்குது ஓவரால் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. பட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, யாருக்குமே எந்த ஒரு சிரமமும் இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் இங்கே லெஃப்ட் சைடில் ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ், ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, மியூட்டு அண்ட் ட்ராக் சேஞ்சிங் அதெல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே ப்ளூடூத் டெலிஃபனி அண்ட் இந்த ஆடியோ சிஸ்டமுடைய மோட்ஸ், சோர்ஸ் மோட்ஸ்க்காக இருக்கக்கூடிய பட்டன் தான். ஸோ நீங்கள் வந்து டிரைவ் மோடு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மூலமாக மட்டுமே தான் செயல்படுத்த முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 ஐக்கான் கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சரியா, இந்த ஒவ்வொரு ட்ரைவ் மோடு எந்த அளவுக்கு இருக்குது பர்ஃபார்மன்ஸில், அதை நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பார்க்கலாம். மற்றபடி இந்த இன்டீரியர் பொறுத்தவரை எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது, சீட்டிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸ்டோரேஜ் தாராளமாக இருக்குது. இது ஒயர்லெஸ் சார்ஜிங் தானே நீங்கள் நினச்சிங்க? இல்லை, இது ஒயர்லெஸ் சார்ஜிங் மாதிரி சும்மா வெறும் ஒரு ரப்பர் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை. 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே பெருசாக கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு மீடியம் பாட்டிலே வைக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது ஸ்பேஸு. இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ், அதுக்குமே நல்ல நீட்டான ரப்பர் ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே நல்ல டீசெண்டான ஸ்டோரேஜ் இருக்குது. ஆம்ரெஸ்ட் நல்ல பெரிய ஆம்ரெஸ்ட்டாக இருக்குது. இதுக்குள்ளே அப்பா சாமி என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, நல்ல ஸ்டோரேஜ், பெரிய ஸ்டோரேஜ் பின்னு, ஒரு மினி ஹேண்ட்பேக்கு, என்ன சொல்கிறது, ஒரு 2 லிட்டர் பாட்டில் வைக்கலாம், அந்தளவுக்கு பெரிய கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரைட், நைஸ். ஓகே, அண்ட் இங்கே டேஷ்போர்டில் உங்களுக்கு இப்போ நார்மலாக மீதி வின்ஃபாஸ்ட் VF7 VF6லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பெட்டராக இருக்கும், லைக் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸாக கொடுத்துருப்பாங்க டேஷ்போர்ட்லாம். ஆனால் இதில் ஃபுல்லி ஹார்டு தான். ஓகே, எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். ஆனால் இங்கே டேஷ்போர்டுக்கு மேலே வரக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் பேட்டர்ன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நல்ல டெக்ஸ்சராக கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்து ஓகே. ஆனால் ஆம்ரெஸ்ட் ஏரியாவில் மட்டும்தான் உங்களுக்கு சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ் பார்க்க முடியும். ஓகே, அது ஒரு உறுதியான விஷயம். க்ளவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க, தனியாக ஒரு செப்பரேட் பட்டன். ஓப்பன் பண்ணிங்கன்னா டீசெண்டாக இருக்குது. ஓகே, கூலிங் வசதி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு கூலிங் வசதி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எந்தளவுக்கு கூலிங் எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரில. பட் க்ளவ் பாக்ஸுடைய சைஸ் பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரேஜ் விஷயங்களெல்லாம் தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கன்சோலுக்கு அடியில் ஒரு அண்டர் கிரவுண்ட் லேயர் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கேயுமே நல்ல தாராளமான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நான் என்னுடைய ஃபோனை இங்கே சார்ஜ் போட்டிருக்கேன். அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது, கவலைப்படாதீங்க. மேலே இங்கே எங்கேயுமே உங்களால் ஃபிசிக்கல் சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது, அது எல்லாமே கீழே அடியில் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டு, ஒரு C டைப்பு சார்ஜிங் சாக்கெட் அண்ட் ஒரு ரெகுலர் USB அப்படின்னு 3யுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே ரப்பர் பேரடாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது ஃபோன்லாம் வச்சிங்கன்னா லொடன்னு சவுண்ட் வராது, கரகரன்லாம் சவுண்ட் வந்துட்டு இருக்காது. அதனால் நீட்டாக அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இங்கே கீழே இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியை பொறுத்தவரை. ஏசி வென்ட்ஸ் எல்லாமே ஒரு மெட்டாலிக் நல்ல ஹை குவாலிட்டி ஏசி வென்ட்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஓகே, நல்லாயிருக்கு. ஏசி பர்டிகுலர்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அடிக்கிற மதுரை வெயில் நீங்கள் பார்க்கலாம், அந்த மதுரை வெயிலுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏசி ஆட்டோவில் வச்சோன்னா அப்படியே வளர்ந்துக்கிட்டு போகுது. ஏசி சரியான கூலிங்காக இருக்குது, ஆல்மோஸ்ட் ஃப்ரீசிங் லெவலில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏசி வெரி வெரி இம்ப்ரெசிவ் இந்த வண்டியில். ரைட், அண்ட் அது போக மேலே இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது பார்த்த உடனே என்ன தோணும் உங்களுக்கு? ஃப்ரேம்லெஸ் IRVM. ஓகே, ஃப்ரேம்லெஸ்ஸாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. சரி, ஆட்டோ டிமிங் அப்படின்னு தான் நான் நினச்சேன், ஆனால் இல்லை.
இது ஃப்ரேம்லெஸ்லேயே மேனுவல் டிமிங் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆட்டோ டிமிங் கிடையாது, மேனுவல் டிமிங் ஐஆர்விஎம் ஃப்ரேம்லெஸ் டைப்பில். ஸோ இங்கே மேலே நீங்கள் அடுத்து பார்க்கலாம், இங்கே உங்களுக்கு வந்து லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அலாங் வித் ஹசார்ட் லைட்டிங். ஸோ ஹசார்ட் லைட்டிங் கீழே எங்கேயுமே இல்லைன்னு யோசிக்காதீங்க, இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ரைட், அது போக எல்இடி கேபின் லேம்ப் செப்பரேட்டாக தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நைஸ். ஆனால் சேட்லி இங்கே கோ டிரைவர் சைடில் வேனிட்டி மிரரே இல்லை. இவ்வளோ பெரிய வண்டிக்கு ஏன் அந்த ஒரு தூண்டு மிரரை விட்டு வச்சாங்கன்னு எனக்கு புரியல. டிரைவர் சைடுக்கு ஆப்வியஸ்லி கிடையாது, தெரிஞ்ச விஷயம். ரைட், அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி வந்து தான் ஆகணும். ஆல் 4 பவர் விண்டோஸ் தவிர பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விண்டோஸ்க்கும் ஒன் டச் டவுன் அண்ட் அப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் விண்டோஸ் அண்ட் அதே மாதிரி வித் ஆன்டி பிஞ்ச். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது கை குறுக்க வருது அப்படின்னா அந்த மாதிரி வார்னிங் சவுண்ட்ஸோட விண்டோ வந்து ஃபுல்லாக ஏறாமல் அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்ப கீழே இறங்கிடும். இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, நைஸ். ஸோ பேக் விண்டோஸ்க்கும் ஆல் ஒன் டச் டவுன் அண்ட் அப் பவர் விண்டோஸ் வருது, அதுவும் வந்து நல்ல பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ். சில ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலி நிறையா ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது, இன்க்ளூடிங் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் மிஸ்ஸிங்காக இருக்குது, எலக்ட்ரிக் சன்ரூஃப் இல்லை, அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை, பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இல்லை, எடாஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆடம்பர ஃபீச்சர்ஸ் தான் இல்லையே தவிர சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸ்பேஸ் சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வாங்க அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேக் சீட் போய் பார்த்துடலாம். இப்போ பேக் சீட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஎஃப் எம்பிவி வந்து சின்ன வண்டி கிடையாது, பெரிய வண்டி. 4.8 மீட்டர் லென்த் இருக்கிற ஒரு வண்டி அப்படின்னு இருக்கும்போது வெல் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஓவரால் ஸ்பேஸ். ஸோ டிரைவர் சீட் ஏன் ஹைட்டுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு இந்த அளவுக்கு நீரும் இருக்குது, கம்ஃபர்டபுளாக நல்லாவே இருக்குது. டிரைவர் சீட்டு நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய இந்த வயிறு லெவலுக்கு வந்துருச்சு டிரைவர் சீட்டு. ஸோ ஃப்ரண்ட்டு இந்த டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் இருக்குது, கீழே இருக்குது. ஒரு தேட்டர் ஸ்டைல், ஸ்டேடியம் ஸ்டைல் சீட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பேக் சீட் வந்து நல்லா மேலே கொடுத்துருக்காங்க. ஒரு டாடா சஃபாரியில் போகிற எஃபெக்ட் வந்து எனக்கு வந்து கிடைக்குது. அந்தளவுக்கு பெரிய ஒரு அம்பாரி மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குதுங்க. ஸோ நல்லாயிருக்கு. ரைட், இங்கே அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அகலமான நல்ல கேபின் கொடுத்துருக்காங்க, நல்ல சாஃப்டான செம்ம குஷனி இந்த லெதர் அப்போல்சரி சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பேக் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஓகே, 60-40 ஸ்ப்ளிட் தான். ஸோ இந்த அளவுக்கு மினிமம் இருக்குது. நல்லா சாஞ்சுக்கிறதா இந்த அளவுக்கு சாஞ்சுக்கலாம். கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது, இட் இஸ் ஆல் குட். அண்ட் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் இல்லையே தவிர உங்களுக்கு வந்து 3 பேருக்கு இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுமே எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக வருது. க்ரீச்சர் கம்ஃபர்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் அட்ஜஸ்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓகே, தேர்ட் ரோவில் யாராவது உட்காடுறாங்க அப்படின்னா நல்லாவே நீங்கள் இந்த செகண்ட் ரோவை ஃபுல்லாக ஸ்லைடிங் பண்ணிக்கலாம். சூப்பர். அண்ட் ஏசி வென்ட்ஸ் நல்லாவே ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. சின்ன ஏசி வென்ட்ஸாக தான் இருக்குது, ஆனால் த்ரோ ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த வண்டியோடைய ஸ்பெஷாலிட்டி பர்டிகுலர்லி எனக்கு ஏசி ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. அடிக்கிற மதுரை வெயிலுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அது வந்து சூப்பர். அண்ட் அது போகவே கூட இங்கே ஒரு ரெகுலர் யூஎஸ்பி அண்ட் சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் நார்மலாகவே இருக்குது. சன்ரூஃப் இல்லை, பட் இருந்தாலும் இட் இஸ் ஆல் ஓகே. நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியான கேபினாக இருக்குன்னு சொல்லலாம். ரியரில் இந்த இடத்துல சன் பிளைண்ட் கொடுத்துருந்துருக்கலாம் இவ்வளோ பெரிய விண்டோவுக்கு, பட் இருந்தாலும் இந்த டிண்டட் கிளாஸ் தான் கொடுக்குறாங்க, அந்தளவுக்கு ஹீட் உள்ளே வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுவே சரியா. அண்ட் தென் இந்த வண்டியை பொறுத்தவரை இன்னொரு யூனிக் பாயிண்ட் நான் ஃப்ரண்ட்டில் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில் நீங்கள் உள்ளேருந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இதுதான் டோர் ஹேண்டிலுங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டோர் ஹேண்டில் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக இங்கே எப்படி இருக்கும் டோர் ஹேண்டில் மீதி காரில், ஆனால் இந்த வண்டியில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு யூனிக்கான டிசைன்னு சொல்லலாம். மற்றபடி ரியர் டோரோடைய டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தது போலவே அந்த சில்வர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கை வைக்கிற இடத்துல சாஃப்டான லெதர் பேடிங் இருக்குது. அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டர் சிஸ்டம் கிடைக்குது. எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஹோல்டு ஆட்டோ பார்க்கிங் ஃபங்க்ஷனோட. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட், ரியர் டிஃபாகர் வைப்பரும் வந்துருது, 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், ரிவர் பார்க்கிங் கேமராவும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சேஃப்டியில் எந்த குறையும் இல்லை. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து தேர்ட் ரோ சீட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ரைட், இப்போ செகண்ட் ரோ ஸ்பேஸ் நல்லா இருக்குங்கிறத பார்த்துட்டோம். தேர்ட் ரோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா, அதுக்காக ப்ராப்பர் டெஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ தேர்ட் ரோக்குள்ளே ஏறுறது இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு ரொம்ப ஈஸியான அஃபேர் தாங்க. ஓகே, ஏன்னா அந்த சீட்டும் சரி இந்த சீட்டும் சரி, 2 செகண்ட் ரோ சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டச் டம்பிள் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஷோல்டரில் இருக்கிற இந்த லீவர் நம்ம வந்து பிடிச்சி இழுத்தாலே அப்படியே ஃபுல்லாகவே ஃபோல்ட் ஆகிறது. இந்த அளவுக்கு ஒரு வாக்கின் ஸ்பேஸ் ஈஸியாகவே கிடைக்குது. ஃப்ளாட்டான ஃப்ளோர் தான் இருக்கிறதுனால நீங்கள் பெரிய அளவில் காலை தூக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுலாம் உள்ளே ஏறணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எனிவே தேர்ட் ரோவில் ஏறுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களா இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னால் கம்ஃபர்டபுளாகவே உள்ளே ட்ராவல் பண்ண முடியுது. ரைட்டு.
ஸோ எனக்கு இருக்கிற ஓவரால் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. என்னுடைய முழங்கால் வந்து இங்கே இடிக்கல, நல்லாவே ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஒன்று ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க, 2 பேருக்குமே தனித்தனியாக இருக்குது. அண்ட் என்ன மிஸ்ஸிங்னா தை சப்போர்ட் தான் இல்லை. பட் நீங்கள் தேர்ட் ரோ அப்படின்னு இருக்கும்போது ஜென்ரலி மோஸ்ட்லி யூஸ்டு பை கிட்ஸாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடல்ட்ஸ் ஷார்ட் ஜர்னிஸ்க்கு ஓகேவா நல்லாவா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, அண்ட் இந்த தேர்ட் ரோமே நீங்கள் ரிக்ளைனும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த டேக். இது நீங்கள் புல் பண்ணிங்கன்னா லக்கேஜ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இந்த ஃபார்வர்டாக கூட இழுத்துக்கலாம். தேர்ட் ரோ சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. இப்போது ஒரு 6 அடி ஆள் வந்து இந்த செகண்ட் ரோ சீட்டில் உட்காந்தா அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ வீரானா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக செட் பண்ணிக்கிங்க. எனக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக ஸ்லைட் பண்ணிக்கிங்க சீட்டை. ஓரளவுக்கு என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, ஏன்னா ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா என்னால் உட்கார முடியாது. ஓகே, இப்போ எனக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரைட்டு. ஸோ வீரானா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக 6 அடி வருவார், நான் 5'11" வருவேங்க. ஓகே, அப்படி இருந்துமே அவருக்கும் நல்ல ஸ்பேஸ் அங்கே வந்து இருக்குது. எனக்கும் இங்கே மினிமம் லெவல் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, எனக்கு வந்து ஒரு விரல் என்னுடைய முழங்காலுக்கும் இந்த சீட்டுக்கும் இடையில ஒரு விரல் என்னால் வந்து விட முடியும், அந்தளவுக்கு நீரும் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு மீடியம் டிரைவர்ஸுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக தேர்ட் ரோவில் என்னால் உட்காந்துக்க முடியும். என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரைட். இங்கே தேர்ட் ரோவில் இருந்துமே இதுதாங்க இந்த தியேட்டர் ஸ்டைல், ஸ்டேடியம் ஸ்டைல் சீட்டிங் அப்படிங்கிறது செகண்ட் ரோக்கு ஒரு படி மேலே தான் தேர்ட் ரோ வந்து மவுண்டே பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஃப்ரண்ட் சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. ஸோ ப்ராப்பரான தியேட்டர் ஸ்டைல் சீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தேர்ட் ரோ சீட்டை பொறுத்த வரையுமே கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே சைட்ஸில் இண்டிவிஜுவல் தனித்தனியாக ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் டிரைவர் பண்ணலாம், ஆனால் இங்கே தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பிரச்சனை இல்லை. இங்கே ஏசியை ஆன் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நீங்கள் பண்ணிக்கலாம். 1 2 3. ஓகே, ஸோ அது ஹார்டாக வேணுமா சாஃப்டாக வேணுமா அது கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ரைட். ஆனால் இது கொஞ்சம் தலைகீழாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். இது கொஞ்சம் திருப்பி வச்சாங்கன்னா கொஞ்சம் தேர்ட் ரோலேருந்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் இங்கே தனியாக இங்கே தேர்ட் ரோக்கு தனி லைட்டிங் இல்லை, செகண்ட் ரோக்கு தனியாக இங்கே கேபின் லைட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. டச் பேஸ்ட் எல்இடி லைட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் தேர்ட் ரோக்கு அப்படி எந்த வகையான லைட்டிங் எதுவுமே இல்லை, அப்படியே பிளாங்காக தான் இருக்குது. 2 சைட்லையுமே கிராப் ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க ஏசி வென்ட்ஸோட, அது வந்து நீட் அண்ட் நைஸ். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாட்டில் ஹோல்டர்ஸ், அதாவது சின்ன கப் ஹோல்டர்ஸ், சின்ன பாட்டில்ஸுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 சைட்லையுமே வந்துடுது. ஆனால் சேட்லி சார்ஜிங் சாக்கெட் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இந்த தேர்ட் ரோ சீட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு கிடைக்காது. ரைட். இப்போ நம்ம வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஃபைனலாக ஒரு எலக்ட்ரிக் எம்பிவி, இந்த VF MPV7 லக்கேஜ் ஸ்பேஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 7 சீட்டர் அப்படின்னால ஜென்ரலாகவே லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இன்டீரியர் பேக்கேஜிங் அருமையாக பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி லக்கேஜ் ஸ்பேஸோட பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை 7 சீட்ஸுமே ப்ராப்பராக இன்பிளேஸில் இருந்துமே இந்த அளவுக்கு லக்கேஜ் என்னால் வைக்க முடியுது. என்னுடைய இந்த மீடியம் பேக் என்னால் இங்கே வைக்க முடியுது. அது இல்லாமலும் பார்த்தீங்கன்னா இங்கே வண்டியோடைய சார்ஜர், போர்ட்டபிள் சார்ஜர் அதுவுமே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, அதுவே ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் உங்களால் பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இது லிட்டர் கணக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 லிட்டர் கிட்ட, ஒரு 180 லிட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் வரும் நான் வந்து நினைக்கிறேன். ஓகேவாக இருக்குது. உங்களுடைய ஃபேமிலியோடைய இந்த சாஃப்ட் பேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேக்ஸ் ஒரு 5 பேக் இந்த இடத்துல ஈஸியாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா அழுத்தி உள்ளே வச்சிடலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. அப்படி உங்களுக்கு அடிஷ்னலாக ஸ்பேஸ் தேவை அப்படின்னா இந்த தேர்ட் ரோ சீட்டை இந்த அளவுக்கு முன்னாடி தள்ள முடியும். ஸோ இது வந்து ஆல் த வே பேக்கு, கொஞ்சம் முன்னாடி நீங்கள் தள்ளணும்னா இந்த அளவுக்கு நீங்கள் தள்ளிக்கலாம். அப்படி தேர்ட் ரோவில் யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தமாகவே இதை வந்து ரைட் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளாட் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ளாட் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா மொத்தமாகவே ஃப்ளாட் ஆகிடுது. அப்படி ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ரோ சீட்டையும் ஃப்ளாட் பண்ணி நீங்கள் மொத்தமாக ஒரு ஃபுல் பெட்டாக நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு தாராளமாக உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்குது. ஒரு வேன் மாதிரி வீட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்குமே இந்த அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அந்தளவுக்கு கூட ஏற்றலாம். ஓகே, அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ப்ராப்பரான ஃப்ளெக்சிபிள் சீட்டிங் வித் ஃப்ளெக்சிபிள் MPV லெவல் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே பூட் ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே LED லைட்டிங் கொடுத்துருக்காங்க, அது வந்து அருமை. அதுபோக இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வேக்யூம் கிளீனர் ஏதாவது நீங்கள் வேக்யூம் க்ளீனிங் பண்ணணும், அல்லது இந்த சின்ன போர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பவர் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியில் ஸ்பேர் வீல் ஸ்டெப்னி இல்லை. இந்த ஃப்ளோருக்கு அடியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூல் கிட்டு, ஜாக்கு அதெல்லாம் வைப்பாங்க. அண்ட் டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட் இங்கே வச்சுருக்காங்க, டயர் ரிப்பேர் கிட்டு. ஓகே, அதுக்கான மோட்டர் அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தாங்க, இந்த ஓவரால் ஸ்பேஸை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. மீதி ஜாக்கு, டூல்ஸ் எல்லாமே இங்கே வரும். வண்டி டெலிவரி எடுக்கும்போது அதெல்லாம் இங்கே ஃபிட் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் தான் இங்கே வரக்கூடிய விஷயங்கள் அண்ட் ஃபீச்சர்ஸ்.
ஸோ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது இந்த விஎஃப் எம்பிவி 7 மாடலை பொறுத்தவரை. இப்போ வாங்க இந்த வண்டியோடைய டிரைவ் பார்த்துடலாம். இந்த வண்டியை ரோட்டில் இறக்கி எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அதை வந்து பார்த்துடலாம். ஆல் ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த வின்ஃபாஸ்ட் எம்பிவி 7 இந்த 7 சீட்டரை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ டிரைவ் படி நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வண்டியில் நான் ஒருத்த மட்டும் இல்லைங்க, என்னை தவிர இன்னும் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ மொத்தம் இந்த வண்டியில் 5 பேர் இருந்து எப்படி இருக்குது, டைனமிக்ஸ் எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது, எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். மெயினாக ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குது அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆஸ் ஆஃப் நோ பேட்டரி லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 15% தான் இருக்குது. பட் எனிவே இன்னும் 67 கிலோமீட்டர் காட்டுது ரேஞ்சு. ஸோ அதனால் நல்ல பேட்டரி பேக் தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே வாங்க நம்ம வந்து டைனமிக்ஸ் படி எப்படி இருக்கிறத பார்க்கலாம். ரேஞ்ச் டெஸ்ட் அப்புறமே இன்னொரு நாள் பண்ணி காட்டலாங்க உங்களுக்கு. ஸோ இதை டிரைவ் செலக்ட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்குது ஸ்டாக். டிரைவ் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வண்டியில் நீங்கள் உள்ள ஏறி உட்காந்து பிரேக் அழுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆன் ஆகிடுது அப்படின்னு இருக்கும்போது தனியாக ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்கிறது இல்லை. ஸோ இட் இஸ் குவைட் நைஸ். ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஏசி ஆனில் இருக்குது, எல்லாருக்கும் தனித்தனி ஏசி வென்ட்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நான் த்ராட்டில் ஆக்சலரேஷன் எதுவுமே கொடுக்காம அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் கிராஸ் ஸ்பீடில் 6 km/h ஸ்பீடில் வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அப்படியே கொஞ்சம் த்ராட்டில் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து என்ன மோடில் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இதில் தான் காட்டணும். ஸோ எஸ், இதில் நீங்கள் பார்க்கலாம் ஈகோ மோடில் இருக்கேன். ஈகோ மோடில் எந்தளவுக்கு ஆக்சலரேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓ மை குட்னஸ், ஈகோ மோடே இந்தளவுக்கு நல்லா இருக்குது. அழுத்தின உடனே டக்குன்னு 60 வரைக்கும் ஆக்சலரேட் பண்ணிடுச்சு. இட்ஸ் குவைட் நைஸ். இந்த வண்டியில் இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே லெஃப்ட் சைடோடைய ஸ்டாக்கில் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜெர்மானிய கார்கள் ஞாபகப்படுத்துது. பட் எனிவே இட்ஸ் ஓகே. ஸோ ரைட், இப்போ அடுத்து நம்ம நார்மல் மோடு போட்டு பார்க்கலாம். நார்மல் மோடு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், போகலாமா? நைஸ். ரீஜன் லெவல் ஃபுல்லாக ஹையில் தான் வச்சுருக்கேன். வண்டியோட சஸ்பென்ஷன் பர்டிகுலர்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதாவது இந்த கார்னர் எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ ரோலிங் கொஞ்சம் நல்லாவே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் ஃப்ளோட்டிங் ஆகுதுங்க, நல்லா ஃப்ளோட் ஆகுது. அந்த சின்ன ஒரு வளைவு தான் எடுத்தேன், சின்ன ஒரு அண்டுலேஷன் இருந்துதாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் நல்லாவே எனக்கு ஃபீல் தெரிஞ்சுது. காரணம் சஸ்பென்ஷன் கொஞ்சம் சாஃப்டர் சைடில் நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, இந்தியாவுக்காக ஸ்பெசிஃபிக்லி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்படியே ஆக்சிலரேஷன் ப்ரெஸ் பண்ணுறேன். 70, 80. யா, ஸ்டியரிங் ஓகேவாக இருக்குது, ஓரளவுக்கு வெயிட் ஆகிருது. வண்டி நீங்கள் ஸ்பீடு பிடிக்க நல்லாவே கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருது ஸ்டியரிங் வீலுக்கு. ஆனால் எக்ஸசிவ்லி கான்ஃபிடென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஓகே, ஏன்னா ரோலிங் கொஞ்சம் நல்லாவே ஃபீல் ஆகுது. இப்போ இந்த ஒரு ஒரு வளைவை நான் அப்படியே எடுக்கிறேன், அதே ஸ்பீடில் 35 ஸ்பீடில் எடுக்கிறேன். ஸோ நல்லா ரோல் ஆகிறது எனக்கு உங்களுக்கே தெரியும், கேமரா வியூலேயே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரோலிங் கொஞ்சம் நல்லாவே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா இது வந்து மெயின்லி சாஃப்டான கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டான ஒரு எம்பியை தான் கொடுத்துருக்காங்க. பட் எனிவே இப்போ நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மோடை போட்டு ஒரு மிதிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் குழியில் விட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸ்போர்ட்ஸ் மோடு போடுறேன். ஸ்போர்ட்ஸ் மோடில் 0 to 100 வந்து வித்தின் 10 செகண்ட்ஸ்க்குள்ளேயே போகும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்க போகுது அதை வந்து பார்த்துலாமா? 3, 2, 1 லெட்ஸ் கோ. அப்பா, வீல் ஸ்பின் ஆகுது. ஓ மை குட்னஸ். 70, 80, 90 and 100. பரவாயில்ல, நல்லாவே எடுத்துகிட்டு போகுது. ஆனால் என்னென்னா அந்த சாஃப்டான நேச்சர் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு ஒரு வேவி ஃப்ளோட்டி ஃபீல் ஒன்று கொடுக்குது. ஹேண்ட் பிரேக் பரவாயில்ல, பிரேக் செம கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இம்ப்ரெசிவாக இருக்குங்க. இது என்னதான் ஒரு வெயிட்டான ஒரு 2.5 டன்னுக்கு மேலே வரக்கூடிய ஒரு 7 சீட்டர் எம்பிவி வண்டியில் இத்தனைக்கு 5 பேர் வர இருக்கும். அப்படி இருந்துமே நல்ல ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகேவாக இருக்குது. கம்ஃபர்ட் மெயினாக ரொம்ப எனக்கு பிடிச்சதுங்க. அதாவது இந்த வண்டி நீங்கள் ரோட்டில் ஓட்டும் போதே ஒரு ஏதோ மிதந்துட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு அண்டுலேஷன் வருது. ஒரு நாமினல் ஸ்பீடில் நான் ஒரு 50ல் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, 50, 45 உள்ள ஒன்றுமே எனக்கு ஃபீல் ஆகலை. அப்படியே ஃப்ளோட் ஆகி பாடி மட்டும் தனியாக அப்படியே ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. மீதி வண்டி மாதிரி எந்த டம்முன்னு அப்படி அடிக்கிறதுலாம் இல்லை. ஓகே, ஒரு ரொம்ப பில்லோவி சஸ்பென்ஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே புஸ்ஸுன்னு தான் இருக்குது. ஸோ இந்த வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் பிளெயின் ஹைவேஸில் ஓட்டும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நல்லா தூங்கிட்டு போகலான்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி வளைச்சி ஓட்டும்போது தான் உங்களுக்கு அந்த ரோலிங் வந்து டெஃபினெட்லி ஃபீல் ஆகும். ஓகே, ஆனால் ஆக்சுவலி நல்லா கேப்பபிளாக இருக்குது. லைட் ஸ்பீட்ஸில், லோ ஸ்பீட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங் வந்து நல்லாவே ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ ஈகோ மோட் திரும்ப நான் போட்டுக்கிறேன்.
ஈகோ மோடில் போட்டிங்கனாலே ஸ்டீரிங்கில் மைல்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு ஃபீல் ஆகிற மாதிரி தெரியுது. அண்ட் பவர் ரெஸ்பான்ஸில் டெஃபினெட்லி ஒரு பெரிய வித்தியாசம் நமக்கு வந்து படுது. ஓகே, திரும்ப ஒரு யூட்டர்ன் போடுறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, வெயிட்டே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. டேர்னிங் ரேடியஸும் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது ஈஸியாக நீங்கள் வந்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ யாருனாலும் இந்த வண்டி எடுத்து இவ்வளோ பெரிய வண்டினே ஃபீல் பண்ண மாட்டீங்க, அவ்வளோ ஈஸியாக ஓட்டிட்டு போகலாங்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. ஓகே, இப்போ அதே வளைவை கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்து பார்ப்போமா. ஸோ ஒன் ஃபிங்கரில் ஆப்ரேட் பண்ண முடியுது, பட் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் நேச்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த சாஃப்ட் சஸ்பென்ஷனால் பெருசாக கொடுக்குறதில்ல. பட் இருந்தாலும் ஸ்டியரிங் நல்லா கம்யூனிகேட்டிவாக இருக்குது. ஸ்டியரிங் டைரெக்டான ஃபீல் கொடுக்குது. எங்கே நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நல்லா இருக்குது. குழியில் விடுறேன், எதுவுமே ஃபீல் ஆகலை, இல்லை நல்லா இருக்குது. வீல் வாட்டுக்கு போயிட்டு வந்துடுது. ஸோ உங்களுக்கு பெரிய அளவில் உள்ள டம்முன்னு தூக்கி அடிக்கிறது இல்லை. ஆக்சுவலி வெரி இம்ப்ரெசிவ்னு சொல்லலாம். ஆனால் பின்னாடி கொடுத்துருக்க சீட் குஷனிங் வந்து செம்ம சாஃப்டாக நல்லா இருக்குது. அதே நான் சொன்னேன், பின்னாடி இருக்கிற சீட்டில் குஷனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ்லி ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த சாஃப்டான சஸ்பென்ஷன் தவிர நம்ம நிஜமாவே ஏதோ மேகத்தில் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் அந்த குஷன் வந்து இருக்குது. புசுன்னு அப்படி இருக்குது. ஸோ பியூர்லி ஃபார் கம்ஃபர்ட்டுங்க, பியூர்லி ஃபார் கம்ஃபர்ட். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு ஏற்ற ஒரு ஹைவே க்ரூசர்னு சொல்லலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்பிரிட்டடாக ஓட்டணும்னு நினச்சாலுமே அந்த பவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. அண்டு இவங்க கிளைம் பண்ணுற ரேஞ்ச் வந்து ஈகோ மோடில் நம்ம எப்படியும் ஒரு 500 கிட்ட ஈஸியாக எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 460 கிட்ட எதிர்பார்க்கலாம். நம்ம இனிமே ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஒரு குழி வரதை விட்டு பார்க்கலாம். உள்ள ஒன்றுமே தெரியறதே இல்லை உள்ள அந்தளவுக்கு கம்ஃபர்ட் வந்து தான் சொல்கிறேனே, பில்லோவியாக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குவைட் நைஸ். டைனமிக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்போது லேன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ரோலிங் இருக்குது, ஆனால் மற்றபடி ஸ்டியரிங் டைரெக்டான ஃபீல் வந்து கொடுக்குது. இட்ஸ் குட். அப்படியே குழியில் விடுறேன். உங்களுக்கு எதுவுமே கேட்குதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச மைக்லேயும் எதுவும் கேட்காது. அவ்வளோ டேம்ப்டாக வெல் கண்டெய்ன்டான ஒரு டிரைவிங் ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுக்குது. வண்டி ஒரு ஹெவியான வண்டி மாதிரியே ஃபீல் ஆக மாட்டேங்குது. இட் இஸ் வெரி லைட் அண்ட் ஈஸி டு யூஸ். பட் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வண்டியை பொறுத்தவரை நீங்கள் வந்து பெரும்பாலான விஷயங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லோ ஸ்பீட்ஸில் குழியில் விட்டால் எப்படி இருக்குங்கிறதா உங்களுக்கு காட்டுறீங்க ஒன்று. பரவாயில்லையா இருக்குது, இட் இஸ் மேனேஜபிள். உள்ளே அவ்வளோவா ஃபீல் ஆகிறது இல்லை. பட் ஓகே, ஹை ஸ்பீட்ஸில் சுத்தமாகவே ஃபீல் ஆகிறது இல்லை. மேலே அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு போயிடுது. இட்ஸ் குவைட் நைஸ். ஸோ ரொம்ப ஸ்பிரிட்டடாக ஓட்டணும், டைனமிக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பெருசாக செட் ஆகாது. ஆனால் டெய்லி நீங்கள் மெயின்லி ஹைவேஸு, சிட்டி யூஸு, ஃபேமிலி யூஸுக்கு தான் மெயின்லி இந்த வண்டி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து நல்லாயிருக்கும். இந்த வண்டி ஆக்சுவலி நல்லாயிருக்கு. ஸோ நம்ம எனிவே கூடிய விரைவிலேயே இந்த வண்டியோடைய ரேஞ்ச் டெஸ்ட் ஒன்று பிளான் பண்ணுறோம். ஸோ அவங்க கிளைம் பண்ணுறது 517 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து ஒரு சார்ஜ் கிளைம் பண்ணுறாங்க. அது ரியல் வேர்ல்டில் எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, கூடிய சீக்கிரமே பிளான் பண்ணலாம். ஸோ எஸ், வாங்க இந்த வண்டியோட சம்மரி டிரைவ் ரிவ்யூ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வண்டியில் மொத்தம் 5 பேரோட வின்ஃபாஸ்டோடைய புத்தம்புது 7 சீட்டர் எம்பிவி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த வண்டி இத்தனை ஃபுல் லோடோட ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வண்டி மெயினாக கம்ஃபர்ட் டியூன்டான, கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டான ஒரு 7 சீட்டராக வந்து தான் மெயினாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, குஷனி அப்படியே பில்லோவி ரைடு குவாலிட்டி ஆக்சுவலி கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸ்பீடில் நீங்கள் குழியில் விட்டாலுமே பெரிய அளவு எதுவுமே தெரியறதில்ல. அண்ட் சவுண்டு மட்டும் உள்ளே வருது, ஆனால் அது பெருசாக ஒன்றும் பாதிக்கிறது இல்லைங்க. ஓகே, இதே மாதிரி தான் நீங்கள் வந்து லாங் டிரைவ்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டெடியாக ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் 100ல் செட் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல அருமையான ஒரு லாங் டிஸ்டன்ஸ் 7 சீட்டர் க்ரூஸராக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, அப்படி உங்களுக்கு லக்கேஜ் தான் இருக்குது, பின்னாடி ஆள் யாருமே இல்லை தேர்ட் ரோவில் அப்படின்னா அதுக்குமே ரொம்ப நல்லா செட் ஆகும். அருமையான ஒரு எம்பிவியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. என்னென்னா இந்த ப்ரைஸுக்கு இதில் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது. பட் எனிவே, ஆடம்பரம் பெருசாக விரும்பாத ஒரு நபர் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு பக்காவான EV 7 சீட்டர் இருக்குது. இது வந்து 517 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும் கிளைம் பண்ணுறாங்க வின்ஃபாஸ்ட். கூடிய விரைவில் இதனுடைய ஆக்சுவல் ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் டெஸ்ட் நம்ம கொண்டு வர தான் போகிறோம். அதுக்காக அவசியம் வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள். இன்றைக்கி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது மதுரையை சேர்ந்த லோட்டஸ் வின்ஃபாஸ்ட் ஷோரூம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லை, வின்ஃபாஸ்டோடைய VF7, VF6 எது உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் வேணாலும் தாராளமாக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. தாராளமாக அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.